ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்கள் வாழ்நாட்களில் இது போன்ற உண்மைகளை தெரியப்படுத்திய தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்க தெய்வந்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1911 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 1911 1911. ஸோ இந்த கேள்வி ரொம்ப ஒரு நல்ல கேள்வி, முக்கியமான கேள்வி. சரிங்களா? கேள்வி நம்ம வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரின் நீதிக்கும் ரைச்சியஸ்னஸ், அவருடைய பலனுக்கும் மெரிட் இடையில் நீங்கள் என்ன வேறுபாடு செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப படிச்சிடலாம். நம்முடைய கர்த்தரின் நீதிக்கும் அவருடைய பலனுக்கும் இடையில் நீங்கள் என்ன வேறுபாடு செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பதில், நமது கர்த்தர் மனுஷனாக இருந்தபோது, அவர் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்த போது, அவருடைய நீதி என்பது, பாருங்க நல்ல இடம் இது, அவருடைய நீதி என்பது அவருடைய சரியான கிரியை, அவருடைய சரியான நடத்தை, அவருடைய பூரண பண்பு ஆகும், கேரக்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். சரிங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நீதினா என்னது? அவருடைய சரியான ரைட் ஆக்ஷன். சரிங்களா? ரைட் வாக்கிங், ரைட் குவாலிட்டி, இது நிறைய சொல்கிறார். சரிங்களா? திரும்ப படிச்சிடலாம். அவருடைய நீதி என்பது அவருடைய சரியான கிரியை, அவருடைய சரியான நடத்தை, அவருடைய பூரண பண்பு ஆகும். அடுத்ததில் பலன் என்பது தெய்வீக பாராட்டு மற்றும் அந்த பண்பு சரியான கிரியை பற்றிய தெய்வீக கணிப்பு ஆகும். அவசரப்பட வேண்டாம், அழகாக புரிஞ்சிடும். பலன் என்பது தெய்வீக பாராட்டு, அப்ரிசியேஷன், டிவைன் அப்ரிசியேஷன். நம்ம ஏற்கனவே நல்லா தெரியும், இப்போ புரிஞ்சிருவீங்க பாருங்கள், அழகாக புரிஞ்சிருவீங்க. பலன் என்பது தேவன் கொடுத்த வெகுமதி, கிஃப்ட்டு. எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? நீதி. அவருடைய நீதி என்பது என்னது? அவருடைய சரியான நடத்தை, அவருடைய சரியான கிரியை, அவருடைய சரியான பண்பு. இதுக்கான அப்ரிசியேஷன், இதற்கான வெகுமதி தான் இந்த பலன். சிம்பிளாக முடிச்சிட்டார். அப்போ நீதி என்பது என்னென்னு யாராவது ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் 3 வருஷம் வாழும் பொழுது அவருடைய நடத்தை சரியாக இருந்துச்சு, தேவனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அவருடைய கிரியை பிதாகிய தேவனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அவருடைய பண்பு, குணநலன்கள், கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிதாகிய தேவனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இதை அப்ரிஷியேட், பாராட்டி தான் வெகுமதி கொடுத்தாரு. அதுதான் பலன், மெரிட்டு அப்படின்னு சொல்கிறார். இப்போ மொத்தமாக படிச்செல்லாம் கரெக்டாக புரிஞ்சிடும். நமது கர்த்தர் மனுஷனாக இருந்தபோது, அவர் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்த போது, அவருடைய நீதி என்பது அவருடைய சரியான கிரியை, அவருடைய சரியான நடத்தை, அவருடைய பூரண பண்பு ஆகும். பலன் என்பது தெய்வீக பாராட்டு மற்றும் அந்த பண்பு சரியான கிரியை பற்றிய தெய்வீக கணிப்பு ஆகும். அப்போது அந்த பண்புக்கும் கிரியை பற்றிய சரியான கணிப்பு தான் இந்த பலன். நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்கன்றத தேவன் இங்கே தான் நிரூபிக்கிறார். எங்கே நிரூபிக்கிறாரு? பலனை கொடுத்து தான் நிரூபிக்கிறாரு. நீங்கள் பண்ண கிரியை ரைட்டு, உங்கள் நடத்த ரைட்டு, உங்களுடைய பண்புகள் ரைட்டுன்றதை தேவன் இங்கே தான் காமிக்கிறாரு. எங்கே காமிக்கிறாரு? பலனை கொடுத்து காமிக்கிறான்றதை இங்கே சொல்கிறாரு. அடுத்ததில், அவர் மனுஷனிலிருந்து மறைந்த பிறகு நமது கர்த்தர் மனுஷனாக நீதியை வைத்திருக்கவில்லை. நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மனுஷனிலிருந்து மறைந்த போது மனுஷனுக்குரிய அந்த நீதியை அவர் வைத்திருக்கவில்லை. ஆமாம், கரெக்டு தான். அவர்
தமது அர்ப்பணிப்புக்கு முன்பும் பிறகு தக்க வைத்திருந்ததுமான அந்த நீதி தேவனுடைய பார்வையில் பலனை உள்ளடக்கியதாக இருந்தது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அர்ப்பணிப்புக்கு முன்பும் பிறகும் தக்க வைத்திருந்ததுமான அந்த நீதி தேவனுடைய பார்வையில் பலனை உள்ளடக்கியதாக இருந்தது. ஸோ அர்ப்பணிப்புக்கு முன்புனா ஞானஸ்தானத்துக்கு முன்பு, அர்ப்பணிப்புக்கு பின்புனா ஞானஸ்தானத்துக்கு பின்பு அவர் நீதி வச்சிருந்தார் இல்லையா, அந்த நீதி பலனை உள்ளடக்கி இருக்கின்றது அப்படின்னு தேவன் பார்த்தாராம். இதுதான் தேவனுடைய கோணம்னு சொல்லி காமிக்கிறார். திரும்ப படிக்கலாம், புரிஞ்சிடும். நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் தமது அர்ப்பணிப்புக்கு முன்பும் பிறகு தக்க வைத்திருந்ததுமான அந்த நீதி தேவனுடைய பார்வையில் பலனை உள்ளடக்கியதாய் இருந்தது. அந்த பலன் இப்பொழுது சபைக்கு சுமத்தப்படுகிறது. இது சீக்கிரத்தில் அகில உலகத்தின் பாவங்களை அகற்றி போடப்படுவதற்காக அவரால் உபயோகப்படுத்தப்பட போகிறது. கரெக்டு. அந்த பலன் இப்போ சபைக்கு சாட்டப்படுகின்றது அல்லது உபயோகப்படுத்திட்டு இருக்காரு. வரக்கூடிய நாட்களில் ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன பண்ண போறாருன்னா அவருடைய பாவங்களை நீக்கிப்படும்படியாக அது என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கான்றதையும் சொல்றாரு. இந்த பலன் போதுமானதாக இருக்கிறது, இதுவே போதும், பர்ஃபெக்டாக இருக்குது விலைக்கிரயம் அப்படின்னு சொல்றார். ஏனெனில் ஒரு மனுஷன் மரணமடைய தண்டிக்கப்பட்டான். ஏனெனில் ஒரு மனுஷன் மரணமடைய தண்டிக்கப்பட்டான், மற்றொரு மனுஷன் ஜீவனுக்கு தகுதியுள்ளவராக்கப்பட்டார். ஒரு மனுஷன் யாருன்னா ஆதாம், இன்னொரு மனுஷன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மறுபடியும் படிக்கலாம். ஏனெனில் ஒரு மனுஷன் மரணமடைய தண்டிக்கப்பட்டான், அது ஆதாம் அவர்கள். மற்றொரு மனுஷன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மற்றொரு மனுஷன் ஜீவனுக்கு தகுதி உள்ளவராக்கப்பட்டார். ஆகவே இந்த பலன், மெரிட்டு, புண்ணியம், ஜீவ உரிமை, பாவ நிவாரணாளின் இரத்தம், இப்படி நிறைய வார்த்தைகளை அடையாளப்படுத்தலாம். சரிங்களா? ஆகவே இந்த பலன் எது? மெரிட், மரணத்திற்கு தகுதியில்லாத ஜீவனை ஒப்பு கொடுப்பதின் விலைக்கிரயம், இந்த விலைக்கிரயம் அப்படின்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருடைய ஜீவன் இருக்கு இல்லையா, அது மரணத்துக்கு தகுதியானது கிடையாது. இப்போ ஆதாமுடைய ஜீவன் இருக்குல்ல, அது எப்படி மரணத்துக்கு தகுதியானது? ஏன்னா அது பாவம் பண்ணிருக்குது, கீழ்ப்படியாமல் பண்ணியிருக்குது. கீழ்ப்படியாமல் உள்ளே போய் பாவம் பண்ணியிருக்கு, அதனால அவருடைய ஜீவன் மரணத்துக்கு தகுதியானது. இந்த ஜீவன் அப்படி கிடையாது. இந்த ஜீவனை தான் இப்போ விலைக்கிரயமாக கொடுத்துருக்காரு. கொடுக்கப்பட்ட ஜீவனானது தேவனுடைய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டு கையிலே இருக்குது, அதை உலகத்துக்கு பயன்படுத்த போகிறார். அவ்வளோதான். இதாங்க சொல்லியிருக்காரு. திரும்ப படிக்கலாம். ஆகவே இந்த பலன் மரணத்திற்கு தகுதி இல்லாத ஜீவனை ஒப்பு கொடுப்பதின் இந்த விலைக்கிரயம், ஒப்பு கொடுத்தார் இல்லையா, அதனால இந்த விலைக்கிரயமாக அது மாறி இருக்குது. அது தேவனுடைய ஏற்பாட்டில் அவருடைய கையில், யாருடைய கையில்? நம்முடைய ஆண்டுடைய கையில் உலகத்துக்கு பயன்படுத்தும் விதமாக உள்ளது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருந்தாங்க. அவருடைய நீதிக்கும் அவருடைய பலனுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் ஏற்படுத்த முடியும்னு கேட்டாங்க. அப்போ நீதி என்பது நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த 3 வருஷ வாழ்க்கையில் வாழும்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அப்பொழுது அவருடைய கிரியை, அவருடைய நடத்தை, அவருடைய பண்பு, கேரக்டர்ஸ் எல்லாமே தேவன் ஏற்றுக்கொள்கிற மாதிரி பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துச்சு. இதெல்லாம் தான் நீதின்றார். சரிங்களா? பலன் என்பது அவர் வாழ்ந்தார்ல பர்ஃபெக்டாக தேவன் ஏற்றுக்கொள்கிற மாதிரி, எப்படி? அவருடைய கிரியை, நடத்தை, பண்பு, இந்த 3மே சரியாக இருந்தது அப்படின்றத தேவன் அப்ரிஷியேட் பண்ணார். பார்த்தீங்களா? அதுதான் தேவன் கொடுத்த பலன் அப்படின்னு சொல்லி காமி, அதுதான் மெரிட்டாகவே பின்னாடி மாறிக்குன்னு சொல்லி காமிச்சார். ஸோ இந்த காரியங்களை குறித்து என்ன பண்ணலாம்னா, இன்னும் அதிகமாக நம்ம யோசித்து தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, இப்பேற்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு காண்பித்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் இது போன்ற அநேக காரியங்களை நாங்கள் உண்மையில் கற்றுக்கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.